ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ கொஞ்ச நாள் ஆச்சுங்க வீடியோ போடவே இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கொஞ்ச நாளே லோக்கல் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். வெளியில் போகவே இல்லை. இப்போ நம்ம இப்போ லாஸ்ட்டாக நம்ம கர்நாடகா போயிட்டு வந்த வாடகை வீடியோ தான் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எதுவுமே போடலை. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வாழைக்காய் தான் ஏற்றுறோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு தாங்க. ஊருக்குன்னா நம்ம நாகர்கோவிலுக்கு தான், நாகர்கோவிலாக இருக்கும். இல்லைன்னா மார்த்தாண்டமாக இருக்கும். மார்த்தாண்டத்துக்கு தாங்க ஏற்றுறோம். அதாவது நம்ம இப்போ காலையிலே அழகாகவே எடை போட்டுட்டு அப்படியே லோடுமேன் எல்லாமே கூட்டிட்டு சூப்பராக லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது நம்ம கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டியிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்திருந்தோங்க. இது சிறுவாணி போகிற ரூட்டில் அந்த லைனில் தான் வந்திருக்கோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. இந்த ட்ரிப் எவ்வளோ அழகாக போகிறோம், அப்புறம் இந்த ட்ரிப்போட வாடகை எவ்வளவு அப்படிங்கிறத அழகாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகாகவே காட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ காய் எல்லாமே வெட்டி எடுத்து நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. பாருங்கள், லோடுமேன்லாம் சேர்ந்து. இந்த பிளேஸ் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதுதான் லாஸ்ட். இதுக்குங்க நம்ம மலை தான். இதுக்குங்க ரோடு எல்லாமே இல்லை. பக்கத்தில் விவசாயம், அப்புறம் ஆடு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பிளேஸ்லாம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மலை ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது இடம் எல்லாமே. வண்டிக்கு லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் அப்படி இந்த இடத்த எல்லாமே நல்லா அழகாகவே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஆடு பாருங்க, ஒவ்வொரு ஆட்டிலுமே ஒவ்வொரு கலர் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த ஆட்டுக்கார்ட்டே கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஆட்டிலையும் எதுக்குன்னே மார்க் பண்ணி வச்சிருக்கு. என்ன காரணம்? பெயிண்ட் மூணு பெயிண்ட். அந்த பெயிண்ட் வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிப்பீங்களா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயிண்ட். இல்ல அந்த பெயிண்ட் வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிப்பீங்களா? இல்ல, முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். பெயிண்ட் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓ, சரி சரி சரி. அதுக்கு அப்புறம் மருந்து ஊத்திக்கிறான். இது வேற அந்த நாய் இருக்கு. இதுல பறிச்சு குட்டி எடுத்துட்டு போயிருமா? ஒவ்வொன்றும் மேலே குதிச்சு இதெல்லாம் கவரை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிடும். நண்பர்களே, இந்த பட்டறையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் அழகாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்டறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெங்காயம் எடுத்து, அதாவது அந்த டைம் காட்டிலேருந்து எடுக்கிற டைமில் விலை இல்லை அப்படின்னா ஸ்டாக் வச்சுருவாங்க. இது இப்படி காட்டிலேருந்து எடுத்து இப்படி ஸ்டாக் வச்சாங்க அப்படின்னா நமக்கு விலை எப்போ எந்த டைமில் கிடைக்குதோ அந்த டைமில் மார்க்கெட்டுக்கு எடுத்து பேக் பண்ணி அப்படியே அனுப்பிடுவாங்க. இதாக இருக்குது பாருங்கள் வெங்காயம். இந்த சைடு எல்லாமே பட்டறை நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே நல்லா விவசாயம் அதிகமாகவே இருக்குங்க. பாருங்கள், பட்டறை எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு. அதாவது சுமார் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த இதுக்குவே 10 டன்னு வரைக்கும் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் ஸ்டாக் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த பட்டறை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மார்க்கெட்டில் எந்த டைமில் நல்ல விலை கிடைக்குதோ அந்த டைமில் எடுத்து அப்படியே மார்க்கெட்டு அனுப்பிடுவாங்க. அப்படியே பக்கத்துலேயே பந்தல் போட்டிருக்காங்க பாருங்கள். பந்தல்னால் இதுக்கு பந்தல் போடலை.
இல்லைன்னா வந்து பந்தல், பாவக்காய் அந்த மாதிரி ஏதாவது வந்து விவசாயம் வந்து பண்ணுவாங்க. சொட்டு நீர் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் வந்து போடலன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். லோடு வந்து அழகாகவே வந்து ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு இப்போ தான் வந்து தார்ப்பா போட போகிறாங்க. நாம் வந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ளே தான் இருக்கோம். அதாவது சிட்டி டைம் வந்து 8 மணிக்கு மேலே வந்து லாரி எல்லாமே வரலாம். அதனால் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ எந்த இடத்துக்கிட்ட வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கானூர் பக்கத்தில் வந்துட்டோங்க. நேராக திருச்சி ரோடு போயிட்டு அப்படியே வந்து போயிடலாம். பல்லடம் போய் தாராபுரம், மதுரை போயிட்டு வந்து போய்க்கலாம். டைம் வந்து 8:30 பக்கம் ஆகுது. காலையில் ஒரு 7:30 பக்கத்தில் வந்து போகணும் சீக்கிரமாகவே. பழனி மதுரை 162 கிலோமீட்டர் இருக்குங்க. டீசல் அடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிக்கலாங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளிமதை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். டைம் வந்து 11 மணி பக்கம், நைட்டு வந்து 11 மணி பக்கம் வந்து ஆயிடுச்சுங்க. நாம் வந்து இப்போ ஒட்டச்சந்திரம் பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது கள்ளிமதை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து டீசல் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால வந்து டீசல் அடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் பக்கம் வந்து டீசல் அடிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் டீசல் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் எடுத்துருங்க. 93.51 காசு ஆகுது. அப்படி வந்து கிளம்பிடலாம். நாம் வந்துட்டு அழகாகவே வந்து லோடு வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கோவில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வந்து ஊருக்கு வந்து வர வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம டிரைவர் வந்து கூப்பிட்டுருந்தோம். லோக்கல் டிரைவர் வந்து வந்திருந்தாங்க வண்டிக்கு. ஸோ அவங்கள வந்து அழகாகவே அனுப்பி விட்டுட்டோம். வண்டி வந்து நம்ம வண்டி வந்து அழகாகவே லோடு வந்து இறக்கிக்கு தாங்க போயிருக்கு. நாமளுமே வந்து டிரைவர்கிட்ட மாற்றி விட்டுட்டு இப்போது வந்து நம்ம ஊரில் தாங்க இருக்கோம். நம்ம ஊரில் நம்ம பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வண்டி வந்து லோடு வந்து இறக்கிட்டு அழகாகவே வரட்டும். வந்ததுக்கப்புறம் அதோட வாடகை டீட்டெயில் வந்து உனக்கு அழகாகவே வந்து ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கோவில் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு தான் நம்ம வந்து வண்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரைவர் அனுப்பிச்சுட்ருக்கோம். அதை போயிட்டு அழகாகவே இறக்கிட்டு அப்புறம் அந்த வாடகை டீட்டெயிலாம் தெரிஞ்ச அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த வாடகை டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன்.
லோடு வந்து அழகாகவே வந்து இறக்கிட்டு நம்ம டிரைவரே வந்து நம்ம வண்டியை சர்வீஸ் அடித்து சூப்பராக பங்களா விட்டுட்டு போயிட்டாங்கங்க. நாம் வந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம குலசை கோயிலுக்கு வந்து ஆளுங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகணும். அதனால் வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் வந்து நம்ம வண்டியில் தார்ப்பா கட்டிட்டு ஆளுங்களை நம்ம கூட்டிகிட்டு குலசேகரப்பட்டினம் கோயிலுக்கு போயிட்டு 2 நாளில் வந்து ரிட்டர்ன் வருவோங்க. அதோட வீடியோ வந்து என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்த வீடியோவோட வந்து சேர்த்து போடுறேங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே வந்து இந்த லோடோட வாடகையும் கடைசியில் நம்ம இந்த ட்ரிப்பு போயிட்டு முடிச்ச அப்புறம் வந்து அழகாகவே ஷேர் பண்ணுறேன், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அழகாக சர்வீஸ் அடித்து விட்ருந்தாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து நம்ம வண்டிக்கிட்ட வர முடியல. நீட்டாக சர்வீஸ் அடித்து முடிச்சிட்டாங்க. நாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆயுத பூஜை வந்து அழகாக வந்து கொண்டாடிடலாம். வண்டிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு நீட்டாக வந்து கொண்டாடிடலாம். இப்போ வந்து நம்ம குலசை கோயிலுக்கு வந்து ஆளுங்களை எல்லாம் ஏற்றிட்டு போகிறக்காக அந்த ஊருக்கு வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்து தார்ப்பை வந்து அழகாகவே வந்து கட்டிக்கலாம். நான் எஜிபா தான் கொடுத்தான்னு நினச்சேன்.